Hello everybody and welcome back to today's video. So இன்னைக்கு வீடியோல நம்ம the Castle of Otranto அப்படின்ற ஹொரேஸ் வால்போலோட ஒர்க்கோட சம்மரி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த நாவல் வந்து இஸ் ரிகார்டட் ஆஸ் த ஃபர்ஸ்ட் காத்திக் நாவல். காத்திக் அப்படின்னு நம்ம சொல்லும்போதே வந்து அதில் வந்து ரொம்ப டார்க் எலிமெண்ட்ஸ் லைக் கோஸ்ட்ஸ், காசில்ஸ், வால்ஸ் இந்த மாதிரி ரொம்ப டார்க்கான எலிமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எழுதுறது தான் நம்ம வந்து காத்திக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹொரேஸ் வால்போலுடைய இந்த த காசல் ஆஃப் ஓட்ராண்டோ அப்படின்ற இந்த ஒர்க்குடைய சப்டைட்டில் பார்த்தீங்கன்னா காத்திக் ஸ்டோரி அப்படின்றது தான். ஸோ இது வந்து 1764 நாவல். இதில் பிளாட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேன்ஃப்ரெட் தான் வந்து இஸ் த லார்ட் ஆஃப் த காசில். காசிலுடைய லார்டு வந்து மேன்ஃப்ரெட்டுக்கு வந்து ஒரு பையன் இருக்காங்க, கான்ராட் அப்படின்னு ஒரு பையன். அண்ட் இந்த கான்ராடுக்கு வந்து இசபெல்லா அப்படின்ற ஒரு லேடி கூட, அவங்க ஒரு பிரின்சஸ். ஸோ இசபெல்லா கூட வந்து மேரேஜ் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேரேஜ் நடக்க போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹெல்மெட் வந்து கான்ராட் மேலே விழுந்து கான்ராட் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த டெத்து வந்து இந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு ப்ராஃபஸியை வந்து ஞாபகப்படுத்துது. அது என்ன ப்ராஃபஸி அப்படின்னா, காசில் அண்ட் லார்ட்ஷிப் ஆஃப் ஓட்ராண்டோ, அதாவது இது யாருக்கு உரிமையானதோ, இந்த காசில் ஆஃப் ஓட்ராண்டோ யாருக்கு உரிமையானதோ அவங்களுக்கு வந்து இந்த காசில் போய் சேரும் அப்படின்றது தான் வந்து இந்த ப்ராஃபஸி. ஸோ மேன்ஃப்ரெட்டுக்கு இந்த ப்ராஃபஸி வந்து ஞாபகத்துக்கு வருது. ஞாபகத்துக்கு வந்த உடனே வந்து மேன்ஃப்ரெட் வந்து என்ன பண்ணுறாரு, சரி நம்ம வந்து இந்த ஹிப்போலிட்டா தான் அவரோட ஒய்ஃப், இந்த ஹிப்போலிட்டாவோட நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல வாரிசு வந்து கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம இந்த ஹிப்போலிட்டாவை டைவர்ஸ் பண்ணிவிட்டு இசபெல்லாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து இசபெல்லாவை மேரி பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறது தெரிஞ்சதுனால இசபெல்லா வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. அவங்க எஸ்கேப் ஆகி ஒரு சர்ச்சுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ இந்த எஸ்கேப் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியோடர் அப்படின்ற ஒரு பெசன்ட், அதாவது ஒரு விவசாயி. ஸோ தியோடர் அப்படின்றவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இசபெல்லாவுக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து மேன்ஃப்ரெட்டுக்கு வந்து தெரிய வந்தது. மேன்ஃப்ரெட்டுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்ன உடனேவே தியோடரை வந்து கொன்னுறணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது யார் முன்னாடி இந்த இது வந்து நடக்கணும், இந்த எக்ஸிக்யூஷன் நடக்கணும் அப்படின்னா ஃப்ரையர் ஜெரோம், அவர் வந்து ஒரு ப்ரீஸ்ட் மாதிரி. ஸோ இந்த ஃப்ரையர்னாலே வந்து ப்ரீஸ்ட் தான். ஸோ இந்த ஃப்ரையர் முன்னாடி தான் வந்து இந்த எக்ஸிக்யூஷன் நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. ஸோ தியோடர் வந்து கொல்ல போகிறாங்க அப்படின்ற டைமில் வந்து அவர் வந்து ஒரு ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஷர்ட்டை ரிமூவ் பண்ண உடனேவே வந்து அங்கே ஒரு மார்க் இருக்குது. ஸோ அந்த மார்க்கை வந்து ஷோல்டர் கீழே இருக்கிற அந்த மார்க்கை வந்து பார்த்த உடனேவே வந்து ஃப்ரையர் ஜெரோம்க்கு வந்து தெரிஞ்சிருது, இந்த தியோடர் தான் வந்து அவருடைய பையன் அப்படின்றது வந்து ஃப்ரையர் ஜெரோம்க்கு வந்து தெரிஞ்சிருது. அப்போ ஜெரோம் வந்து மேன்ஃப்ரெட் கிட்ட வந்து கேட்குறாரு, தயவுசெய்து என்னோடய பையனோட வாழ்க்கையை வந்து ஸ்பேர் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்போ மேன்ஃப்ரெட் சொல்கிறாரு, 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் நீ வந்து காப்பாற்ற முடியும், ஒன்று இசபெல்லாவை நீ காப்பாற்றலாம், இல்லைனா தியோடர் நீ காப்பாற்றலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. ஸோ இந்த மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து பக்கத்து கிங்டமில் வந்து நைட்டு வந்து ட்ரம்பெட் வந்து ப்ளோ பண்ணுறாங்க. ஸோ மேன்ஃப்ரெடும் நைட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இசபெல்லாவை வந்து தேடி போகிறாங்க. அண்ட் தியோடரை கூட்டிகிட்டு போய் ஒரு டவரில் வந்து லாக் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ தியோடர் வந்து இந்த டவரில் இருக்கும்போது அவரை வந்து அங்கேருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுதான் வந்து மெட்டில்டா யார் அப்படின்னா வந்து மேன்ஃப்ரெடோடைய பொண்ணு. ஸோ மேன்ஃப்ரெடுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒன்று கான்ராட், அவர் தான் முதலே இறந்துட்டாருன்னு பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து மெட்டில்டா அப்படின்ற பொண்ணு இருக்காங்க. ஸோ தியோடரை வந்து அந்த காசிலேருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க தான் வந்து மெட்டில்டா. ஸோ தியோடர் வந்து எஸ்கேப் ஆகி அண்டர் கிரவுண்ட் சர்ச்சுக்கு போயிடுறாரு. அண்டர் கிரவுண்ட் சர்ச்சுக்கு போனால் அவங்க வந்து அவர் இசபெல்லாவையும் வந்து பார்த்துடுறாரு. அண்டு தியோடர் வந்து என்ன பண்ணால் ஒரு கேவுக்குள்ளே ஹைட் பண்ணிவிட்டு அந்த கேவுக்குள்ளே யாரும் வராதபடி அந்த கேவை பிளாக்கும் பண்ணி வந்து வைக்கிறாரு. ஸோ அங்கே வந்து எப்படியோ வந்து ஒரு நைட் வந்து வந்துடுறாங்க. ஸோ அந்த நைட் கூட வந்து இவர் வந்து சண்டை போடுறாரு. கடைசியில் பார்த்தா அந்த நைட்டு இவர் சண்டை போட்டு அந்த நைட் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இசபெல்லாவோட அப்பா ஃப்ரெட்ரிக். ஸோ ஃப்ரெட்ரிக் வந்து அங்கே வந்து சண்டை போடுறாரு. ஸோ அப்போ வந்து அவர் வந்து மெட்டில்டாவையும் வந்து பார்க்குறாரு. ஸோ மெட்டில்டாவை பார்த்த உடனே வந்து அவருக்கு ரொம்பவே வந்து பிடிச்சி போயிடுது. அவர் வந்து அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ மேன்ஃப்ரெடும் ஃப்ரெட்ரிக்கும் வந்து டிசைட் பண்ணிக்கிறாங்க, ஓகே நீ வந்து என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் மேன்ஃப்ரெடுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது, என்னன்னா இசபெல்லா வந்து இன்னுமே தியோடரை மீட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணாரு, மேன்ஃப்ரெட் வந்து சர்ச்சுக்கு போகிறாரு. சர்ச்சுக்கு போயிட்டு இசபெல்லா வந்து நம்ம கொன்னுடலாம் அப்படி சொல்லிட்டு மேன்ஃப்ரெட் வந்து ஒரு நைஃப் எடுத்துகிட்டு வந்து சர்ச்சுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தப்பறம் தான் தெரியுது அங்கே இருக்கிறது வந்து மட்டில்டா அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் அவர் அதுக்கு முன்னாடியே வந்து அது இசபெல்லான்னு நினச்சிட்டு கொலை பண்ணிடுறாரு.
கொலை பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அது அவருடைய பொண்ணு மட்டில்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியில் வந்து ஹிப்போலிட்டாவும் மேன்ஃப்ரெடும் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க அவங்க பண்ண விஷயத்தை நினச்சி. மேன்ஃப்ரெட் ரொம்பவே வந்து ரிக்ரெட் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு 2 பேருமே வந்து மனம் தெரிஞ்சு நன்னாயிட்டு வந்து ஒரு மொனாஸ்ட்ரிக்கே வந்து போயிடுறாங்க. அண்டு தியோடர் தான் வந்து இந்த காசல் ஆஃப் ஓட்ராண்டோடைய பிரின்ஸ் ஆயிடுறாரு. தியோடருக்கும் இசபெல்லாவுக்கும் வந்து ஆக்சுவலி கல்யாணம் நடந்துருது. அண்ட் அவங்க 2 பேருமே வந்து இசபெல்லாவும் தியோடருமே வந்து இந்த காசில் தான் வந்து அதுக்கப்புறம் வாழ்கிறாங்க. ஸோ இந்த நாவல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிடிவல் ரொமான்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குமோ அதோட வந்து காத்திக் எலமெண்ட்ஸ் லைக் மக்காபர், சீக்ரெட் வால்ஸ், அண்டர் கிரவுண்ட் பேசேஜஸ் அப்படின்ற மாதிரியான காத்திக் எலமெண்ட்ஸையுமே வந்து கம்பைன் பண்ணி தான் வந்து ஹொரேஸ் வால்போல் வந்து இந்த ஒர்க் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.